இப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து போடுறோம் அப்படின்னா ஸ்லீவ்ல, அதில வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து மார்க் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் கரெக்ட்டா போட்டுட்டு, அதிலருந்து உங்களுக்கு என்ன அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ, அந்த டிஸ்டன்ஸில ஒரு 1/2 இன்ச்னாலும் சரிதான், 1 இன்ச்னாலும் சரிதான், 3/4 இன்ச்னாலும் சரிதான். நீங்க அந்த அளவுல வந்து கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு மார்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்ட்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு கீழ் பக்கம் வந்து மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே மார்க் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். அதாவது பிகினிங்ல படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் லைனும் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. சென்டர் லைன் நீங்க கரெக்ட்டா போட்டா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வரும். அதனால சென்டர் லைன் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா போட்டுக்கணும். அதுல தான் நம்ம வந்து அடுத்த அளவுகள் எல்லாமே ஸ்லீவ்ல வந்து 2 சைடுமே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து மேலேயும் கீழயும் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 பாயிண்ட்டும் சேர்ந்து வர மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணி தான் மார்க் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மார்க் பண்ணியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரேசிங் எல்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டைம் வந்து அதிகமா எடுத்த மாரி இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. இந்த மாரி நம்ம வந்து ஒர்க் பண்ண கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசைனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் குடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பீட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த அளவு கரெக்ட்டா இருக்கணும். இப்போ வந்து நான் கீழருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1 1/2 இன்ச்ல மார்க் பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணும்போது அதோட சென்டர்ல கரெக்ட்டா வரணும். அப்போ 3/4 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நான் அந்த மாரி தான் மார்க் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 1 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 3/4 இன்ச் வச்சு அதோட சென்டர்ல வர மாரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம கன்டினியூஸா ஃபுல்லா மார்க் பண்ணிக்கலாம். டேப் வச்சே மார்க் பண்ணுங்க. டேப் தான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். வேற எது வச்சு மார்க் பண்றத விடையும். அதனால டேப் வச்சே நம்ம வந்து ஃபுல்லாவே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. அதாவது அந்த கேப்ல வரும்போது தான் அழகா இருக்கும். சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன மாடல் விருப்பமோ அந்த மாடல்ல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப கேப்பா மார்க் பண்றோம் அப்படின்னா, அது சென்டர்ல கரெக்ட்டா வரும்போது தான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டா கிடைக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் பீட் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு அந்த கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வந்து 4 சைஸ் பேர்ல் பீட் வந்து யூஸ் பண்றேன். நம்ம ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி யூஸ் பண்ணுவாங்க. அந்தந்த ப்ளவுஸ் மாடலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோல வந்து ஸ்ட்ரைட் லைன் எப்படி நம்ம மார்க் பண்ணணும், அதில வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேசிக்கா இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஆரி ஒர்க் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டா கிடைக்கும். டேப் வந்து ஃபுல்லாவே யூஸ் பண்ணுங்க மார்க் பண்றதுக்கு. இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்றதா இருந்தா ஆன்லைன் கிளாஸஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.